ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாபா அவ்யக்த வாணியில போன வாரம் சண்டே முறையில் சொன்னது 5/2/2009. அதில் பரிசை பற்றி அப்படி என்று சொல்லியிருந்தார். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, லௌகிக அலௌகிக சேவையில் இருந்தாலும் உங்களுடைய மனதை டபுள் லைட்டாக வைத்துக்கொண்டு அசிறு நிலையை அனுபவம் செய்யணும் அப்படி சொல்லியிருந்தார். அப்போ அந்த பரிசா என்பது யாருன்னா, கடவுளுக்கு அடுத்த நிலை தான் பரிசா. இவர் எனக்கு சொந்தம், அவர் எனக்கு வேண்டியவர், வேண்டப்பட்டவர் அப்படின்ட்டு எதுவுமே தோணாது அவங்களுக்கு. கேட்டது அப்படியே உடனே அந்த வேலையை செய்து முடித்து விட்டு உடனடியாக அவர்கள் சொல்லாமலே கிளம்பி போய் விடுவார்கள். அவருக்கு பேர் தான் பரிசா. அந்த முரளியில பாபா சொல்லியிருக்கின்றார், பரிசா அப்படின்றால் சம்பன்ன சொரூபமா இருப்பார்கள். பரிசா என்பவர் யாருன்னா, பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் உடையவராக இருப்பார். பழைய உலகத்தின் மீது லேசாக இருப்பார், பற்று இருக்காது. பழைய சம்பந்தங்கள் மீது மனதில் லேசாக வைத்திருப்பார்கள். பழைய சன்ஸ்காரம் முழுமையாக லேசாக வைத்திருப்பார்கள். அது மட்டுமா, அவர்கள் தொடரில் வரக்கூடிய அனைவரிடத்திலும் லேசாக மனதிலே வைத்திருப்பார்கள். அன்பாக இருப்பார்கள். அது மட்டுமா, விடுபட்டவராக இருப்பார்கள். பரிசா என்பவர் அனைவருமே என்னுடையவர் அப்படின்ற நிலையில் இருப்பார்கள். அதே போல பிராமண குடும்பத்திற்கு துணையாக இருப்பார்கள். அது மட்டுமா, தேகத்தின் மீது லேசாக இருப்பார்கள். எப்பொழுதுமே அந்த ஒளியினுடைய உடலாக உடையவராக இருப்பார்கள். அது மட்டுமா, கர்மேந்திரனுடைய ராஜாவாக இருப்பார்கள். பரிசா என்பவர் எப்படி இருப்பாரு? சாகர தேகத்திலிருந்து விடுபட்டு இருப்பார்கள். பரிசா என்பவர் யாரு? சுயராஜ்ய அதிகாரியா இருப்பார்கள். பரிசா எப்படி இருப்பாரு? ஒளியினுடைய சுரூபதாரியாக இருப்பார்கள். பரிசா என்பவர் யாரு? டபுள் லேசாக தன்மை கொண்டிருப்பார்கள். பரிசா என்பவர் யாரு? நெற்றியில ஆத்ம ஜோதி சொரூபமாக இருப்பார்கள். பரிசா என்பவர் யாரு? நடந்தாலும் ஆத்ம ஜோதி சொரூபமாக இருப்பார்கள். பரிசா என்பவர் யாரு? சுற்றினாலும் ஆத்ம ஜோதி சொரூபமாக இருப்பார்கள். பரிசா என்பவர் தீவிர முயற்சியினுடைய லட்சியத்தை எமர்ஜி செய்வார்கள். தீவிர முயற்சியினுடைய லட்சணமாக எமர்ஜி செய்து கொண்டிருப்பார்கள். பரிசா என்பவர் தன்னுடைய பார்வையால திருஷ்டி கொடுப்பார்கள். திருஷ்டியால பெற்று விடுவார்கள். பரிசா அசிறு நிலைய உடையவராக இருப்பார்கள். பரிசா என்பவர் யாரு? சேவையில் அசிரியாக இருப்பார்கள். பரிசா என்பவர் யாரு? சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அந்த விசாரித்து செல்ல மாட்டார்கள், விலகி இருப்பார்கள். சின்ன சின்ன சுபாவ விஷயத்துல விலகி இருப்பார்கள். சின்ன சின்ன மாற்றத்திலும் அந்த விஷயத்துல சரி விடுபட்டு இருப்பார்கள். ஊக்கத்தை கொண்டிருப்பார்கள், உற்சாகத்தை கொண்டிருப்பார்கள். பரிசா என்பவர் சந்தேஷ செய்தி கொண்டு வருவார் பாபாவிடமிருந்து. பரிசா என்பவர் நொடியில எண்ணங்களை சமாப்தி செய்வார்கள். சம்ஸ்கார சுபாவத்தில் சமாப்தி செய்வார்கள். அதே போல சின்ன சின்ன லைட்டாக இருப்பார்கள். அதே போல தீக்குச்சி லைட் போல இருப்பார்கள். பரிசவை யாராலும் மறைக்கவும் முடியாது. பரிசு என்பவர் யாரு? மனமுடைந்து போக மாட்டார்கள். பரிசா என்பது யாரு? விசேஷமானவர்களாக இருப்பார்கள். பரிசா என்பவர் யாரு? பேசுவது பிடிக்க மாட்டவர்களுக்கு. பரிசு என்பவர் யாரு? ஆத்ம நிலையில் விடுபட்டு நிலையில் இருப்பார்கள். தேக உணர்வு இருக்காது, தேக அபிமானம் இருக்காது.
பரிசு என்பவர் யாரு? ஞானத்தில் முன்னேறுவார்கள். சேவையில எந்த ஒரு பிரபாவம் இருக்காது அவங்களுக்கு. பரிசு என்பவர் யாரு? மற்றவருடைய குணங்களை பாடுவார்கள். பரிசு என்பவர் யாரு? மற்றவருடைய கலைகளை பார்ப்பார்கள். பரிசு எப்படி இருப்பார்கள்? புத்தி கூர்மையாக இருப்பார்கள். அவருடைய முயற்சியில் சோதனை செய்வார்கள். அதாவது அவருடைய சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கும்? அவமதிப்பு செய்ய மாட்டார்கள் யாருக்கும். ஆலோசனை அவமதிப்பு செய்ய மாட்டார்கள். கலையை கையாளுவார்கள். யாரையும் அவமதிப்பு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு காமம் இருக்காது, கோபம் இருக்காது, பற்று இருக்காது, பேராசை இருக்காது, அகங்காரம் இருக்காது, கவனக்குறைவாக இருக்க மாட்டார்கள், சோம்பலாக இருக்க மாட்டார்கள். பரிசு என்பவர் அவர்களுக்கு பயம் இருக்காது, வெறுப்பு இருக்காது, மனநிலை கீழே மேலே இருக்காது, கடவுளுக்கு அடுத்தபடியா இருப்பார்கள், மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தை கொண்டிருப்பார்கள், மகிழ்ச்சி நிறைந்த முகத்தை கொண்டிருப்பார்கள், மனநிலை மறந்தே இருக்காது, தேவதையாக கூடியவர்கள் இவர்கள். அதே போல வினாடியும் சேவை செய்வார்கள். நேரத்தை வீண் செய்ய மாட்டார்கள். ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு தருவார்கள். ராயல்ட்டியா இருப்பார்கள். தூய்மையாக இருப்பார்கள். சம்ஸ்காரத்தை நடைமுறையில் கொண்டு வருவார்கள். அது மட்டுமா, ஃபாலோ ஃபாதராக இருப்பார்கள். இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம் பரிச நிலையை பற்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா அவ்யக்த வாணியில போன வாரம்